இப்போ எப்படி அவர் வெற்றி பெற்றாரு அப்படின்னா, இந்த தேர்தல் கொஞ்சம் வித்தியாசமான தேர்தல். இது வரைக்கும் இந்த மாதிரி தேர்தலை வந்து தமிழ்நாடுல இந்தியாவே பெருசாக சந்திச்சது கிடையாதுன்னு தான். வேற விஜய் அவங்களெல்லாம் பெரிய அட்வான்டேஜ் கிடையாது. இப்போ சீமானையும் விஜயும் கம்பேர் பண்ணிங்கன்னா, சீமான் வந்து பெரிய அளவுக்கு நாலேஜ் இருக்குமா, அரசியல் ஞானம். விஜய்க்கு பெரிய அளவு புரிதல் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா சீமானுக்கு அதிகமாக. திமுக ஆட்சி அந்த அளவுக்கு அராஜகமான ஆட்சி இருக்கிறதுலே. இந்த காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா இந்த 50 வருஷத்தில் இந்த ஆட்சி ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அவர் இந்தியா கூட்டணிக்கு போதா, இந்திய கூட்டணிக்கு போதா போஸ்ட் போல் அலையன்ஸ்னா அவருக்கு 12 எம்பிகள், அதாவது 11 எம்எல்ஏக்கள் ஆதரவு ஊட்டணும். தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு ஆட்சி ஸ்திரத்தன்மையோடு இருக்கணும். தாவேக்கா நிலைத்த தன்மையோட ஆட்சி செய்யணும். ஒரு 5 வருஷம் ஆட்சி செய்யணும்னா குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர் பொன் வில்சன் அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ விஜய் அவர்களுடைய வெற்றியை எப்படி பாக்குறீங்க? விஜய் அவர்கள் என்ன ஒரு நிலையை எடுப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, ஜனநாயகத்தில் வந்து யார் வேணாலும் வெற்றி பெறலாம், யார் வேணாலும் ஆட்சி அமைக்கலான்றது தான் நம்ம நாட்டுடைய ஜனநாயகத்தின் மகிமை. இதில் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. தோக்கும்போது இவிஎம் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இல்லைனா பிஜேபி ஆட்டு விற்குது, இல்லைனா காங்கிரஸ் ஆட்டு விற்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் மீறி வந்து ஒருத்தர் ஜெயிச்சிருக்காருன்னா அது நம்ம வாழ்த்த வேண்டியது, அதுதான் கடமை, நம்ம கடமை. இன்னொரு பக்கம் எடுத்திங்கன்னா விஜய்வுடைய வெற்றிக்கான காரணங்கள். இப்போ எப்படி அவர் வெற்றி பெற்றாரு அப்படின்னா, இந்த தேர்தல் கொஞ்சம் வித்தியாசமான தேர்தல். இது வரைக்கும் இந்த மாதிரி தேர்தலை வந்து தமிழ்நாடுல இந்தியாவே பெருசாக சந்திச்சது கிடையாதுன்னு தான். இப்போ இது வரலாற்று சாதனையா எடுத்துக்கலாமா? புதுசாக ஒருத்தர், அரசியல் பின்புலம் எதுவுமே கிடையாது, அரசியல் அனுபவங்கள் எதுவுமே கிடையாது, எந்த கட்சியிலேருந்தும் பழிவாங்கப்பட்டு ஒரு கட்சியிலேருந்து வெளியே வந்து கட்சி ஆரம்பிக்கலை, இல்லைனா கொஞ்சம் ரொம்ப காலம் அரசியலுக்காக போராடி அதற்கு பிறகு கட்சி ஆரம்பிக்கலை, பொதுமக்கள் பிரச்சனைக்காக போராடி ஆர்ப்பாட்டம் பண்ணி உண்ணாவிரதம் இருந்து அப்படி கட்சி ஆரம்பிக்கல. அப்படி பார்த்திங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் மிகப்பெரிய போராட்டம் அன்றைக்கி நம்ம 2G ஊழல் சம்பந்தமாக மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தி, இப்போ உண்ணாவிரதங்கள் நடத்தி அதற்கு பிறகு டெல்லியில் வந்து அறுவடை செய்கிறாரு. விஜய் அப்படி கிடையாது. தன்னுடைய திரைப்படம் தான், திரைப்படத்தில் அவர் பிரபலம், உச்சபட்ச நடிகர்களில் முக்கியமானவர் அவர். அப்போ அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு அவருக்கு இவ்வளோ வாக்கு சதவீதம், இந்த அளவுக்கு வெற்றி கிடைக்குதுன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா, ஒரு சித்தாந்தன்றது ஒரு 50 வருஷம் 30 வருஷத்துக்கு அப்புறம் சலிப்பாயிடும் மக்களுக்கு. அடுத்த தலைமுறைக்கு ஒரு சலிப்பை ஏற்படுத்தும். அந்த சலிப்பை ஏற்படுத்தும் போது அவங்க ஏதாவது ஒரு மாற்றத்தை விரும்புவாங்க. இப்போ 2 திராவிட கட்சிகளும் அவங்களுடைய சித்தாந்தங்கள் அது வந்து ஒரு கட்டத்தில் ஒரு சலிப்பை ஏற்படுச்சு மக்கள் மத்தியில். என்னென்னா நிறைய நேரத்தில் அவங்க வந்து கொள்கைகள் சித்தாந்தம்ன்றாங்க, ஆனா சமரசம் பண்ணிருக்காங்க. அதையே வந்து விஜய் அவர்களை தேர்ந்தெடுக்கும். இதற்கு முன்னாடி வந்து நிறைய பேர் 3வது இடத்துல வந்திருக்காங்க இல்லையா? சீமான் அவர்கள் கூட வந்து பல வருஷமா போராடிட்டு தான் இருக்காரு. அவங்களாம் சூஸ் பண்ணாம விஜய் அவர்கள் மீது ஒரு இவ்வளோ பேரன்பு இருக்க காரணம் என்ன? இப்ப என்னன்னா இந்த சமரசம் பண்ணிக்கிறாங்க பாருங்க. தேர்தல் நேரத்துல தொகுதி உடன்பாடுக்கு மட்டும்தான் சமரசம். அதற்கு பிறகு தங்கள் கொள்கையில லட்சியத்திற்காக மக்கள் பிரச்சனைக்காக போராடணும். அப்படி போராடாமல் தேர்தல் முடிஞ்ச பிறகும் இன்னும் கூட்டணியிலே இருக்கிற மாதிரி நினச்சிட்டு எந்த பிரச்சனையும் போராடாமல், அப்போ இளைஞர்கள் மத்தியில் என்ன ஆகுதுன்னா, இவங்க கொள்கையை பற்றி அவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, இவங்க சித்தாந்தங்கள் பெரிய அளவு புரியுதோ இல்லையோ, ஆனால் இவங்க எதையுமே செயல்படுத்துகிற மாதிரி தெரியலையே, சும்மா பேருக்கு பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு சலிப்பு தன்மை இருக்கும். இது எல்லா காலத்துலையும் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக இருந்துச்சு. 1994 வைகோ பிரியும் போது ஒரு டெஸ்டிங். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதற்கு அடுத்த காலத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் 96 அது வரும்போது ஒரு டெஸ்டிங். அதற்கு பிறகு நம்ம விஜயகாந்த் அவர்கள், கேப்டன் விஜயகாந்த் அவர் வரும்போது ஒரு டெஸ்டிங். மக்கள் நல கூட்டணி உருவாகும் போது ஒரு டெஸ்டிங். அதே மாதிரி கமலஹாசன் உருவாகும் போது ஒரு டெஸ்டிங், சீமான் அவர்கள் உருவாகும் போது ஒரு டெஸ்டிங். ஒவ்வொரு நேரத்துலையும் இந்த 2 பக்கமும் சதிப்படைந்த அதிருப்தி அடைந்தவர்கள் வந்து இன்னொரு பார்வையை பார்க்குறாங்க. ஒரு சேஞ்ச், இயற்கையாக ஒரு மாற்றம் வேணுமே அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த யோசிக்கும் போது அவங்களால என்னென்னா முடிஞ்ச வரைக்கும் ஓட்டு போடுறாங்க. அதற்கு மேலே வந்து அவர்கள்கிட்ட ஒரு எழுப்புதல் இல்லை. ஆனால் விஜய்கிட்ட ஒரு அட்ராக்ஷன்,
வேற விஜய் அவங்களெல்லாம் பெரிய அட்வான்டேஜ் கிடையாது. இப்போ சீமானையும் விஜயம் கம்பேர் பண்ணிங்கன்னா, சீமான் வந்து பெரிய அளவுக்கு நாலேஜ் இருக்குமா, அரசியல் ஞானம். விஜய்க்கு பெரிய அளவு புரிதல் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா சீமானுக்கு அதிகமாக. எந்த சப்ஜெக்டை எந்த நேரத்தில் எந்த துறையை பற்றி கேட்டாலும், எந்த நாடை பற்றி கேட்டாலும், எந்த சிக்கலை பற்றி கேட்டாலும் 1 மணி நேரம் தெள்ளத் தெளிவாக சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தது. அதே மாதிரி மொழி ஆற்றலும் படைத்தது. ஆனால் அவர் பின்னாடி நிற்காம எப்படி இவங்க நிற்கிறாங்கன்னா, கவர்ச்சி, செரிஷ்மா, வசீகரம். அதற்காக மட்டுமே தமிழக மக்கள் வந்து ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு நீங்க நம்புறீங்களா? வேற என்ன இருப்பாங்க நீங்க நம்புறீங்க சொல்லுங்க. நான் என்ன கேட்குறேன்னா, 10 காரணங்கள்ல அது ஒரு முதன்மை காரணமா இருக்குது. அதிக சதவீத ஓட்டுக்கு இப்போ மாற்றம்னா ஒரு 10லேருந்து 15% இதை வந்து ஒரு அதிருப்தியாளர்கள் இதை எதிர்பார்ப்பாங்க. 40% வரைக்கும் எது வருது அப்படின்னா, அவரை ஹீரோவா வர்ஷிப் பண்றாங்க, அவரை ஹீரோவா நினைக்கிறாங்க. இவரால முடியும், இது அவருடைய அனுபவம் இருக்குதானே அது தெரியாது, அவர் இதெல்லாம் மாத்திர முடியுமான்னு தெரியாது. போட்டிருக்காங்க. ஆமா, ஒரு எதிர்பார்ப்புல போட்டிருக்காங்க, ஒரு எதிர்பார்ப்பு, அதுதான் அந்த அளவுக்கு போட்டிருக்கிறாங்க. அப்படின் போது ஒரு எதிர்பார்ப்போடு போட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா, திமுக ஆட்சி அந்த அளவுக்கு அராஜகமான ஆட்சி இருக்கிறதுலே இந்த காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா, இந்த 50 வருஷத்துல இந்த ஆட்சி ரொம்ப மோசமாக இருந்துச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நிர்வாக திறமையிலையும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு, போதை கலாச்சாரம், ஆணவ படுகொலைகள், அப்புறம் கஸ்டடியல் டெத்து, ஊழல், புரையோடி போன ஊழல், விலைவாசி ஏற்றம், தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாமல் பொய் வாக்குறுதிகள், இது எல்லாம் தாண்டி அந்த மினிஸ்டர்கள் பேசின பேச்சுங்க ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா மன்னராட்சியில் கூட அப்படி பேசியிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி பேசுனது. இதெல்லாம் நடந்துச்சு, ஒரு அதிருப்தி இருந்துச்சு. இதை எதிர்ப்பு ஓட்ட நேரம் எங்கே போயிருக்கணும், அதிமுக தானே போயிருக்கணும். அதிமுகக்கு ஏன் போகல அப்படின்னா, எதிர்ப்பு ஓட்டு ஒரு 10% 20% வச்சுக்கோங்க. ஒரு 20% எதிர்ப்பு ஓட்டு இருக்குதுன்னா அதில் 10% அதிமுக பக்கம் போகலாம், 10% தாவேகா பக்கம் போகலாம். அது போயிருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை 5% போயிருக்க. முழுவதுமாக அதிமுக அறுவடை பண்ண முடியல. அதிமுக என்ன எதிர்ப்பு தெரிவித்தாலும் அதை வந்து ஒரு புது செரிஸ்மேட்டிக் ஃபிகருக்கும் போவதான் செய்யும். சரி, இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, திமுக மீது இருக்கக்கூடிய அதிருப்தியில தான் விஜய் அவர்கள் ஜெயிச்சாருன்ற மாதிரி சொல்றாரு. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? திமுகவில் இருக்க அதிருப்தின்னு சொல்ல இயலாது. ஏன்னா திமுகவும் அதிமுகவும் 2 திராவிட கட்சிகளுமே வந்து மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டாங்க. புதுசா ஒருத்தர் நான் வந்தா அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு சொல்றாரு. அதனால 2வது அவர் ஒரு உச்சபட்ச நடிகராக இருக்காரு. 2வது அவரை திரையில வந்து நல்லவராகவே எல்லாம் பார்க்குறாங்க. திரையில மக்களுக்கு எல்லாத்தையும் நன்மை செய்யக்கூடியவராக பார்க்குறாங்க. ஒவ்வொரு படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அவர் அந்த இதை வச்சு தான், அந்த காலத்தில் எம்ஜிஆர் எப்படி ஆக்ட் பண்ணாரோ அது மாதிரி இவரு கொஞ்ச நாளாக ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால இவர் மக்களுக்கு நல்லதை செய்வார். 2 கட்சி, அவங்கள ஆண்ட கட்சி இவங்கள ஆண்ட கட்சி, புதுசா ஒருத்தர் அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க. நீங்களே சொன்னீங்க எம்ஜிஆர் அவர்கள் வந்து நிஜத்திலயும் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. அப்போ விஜய் அவர்களும் நிஜத்துல சில விஷயங்கள் பண்ணதானே செய்வாரு. ஏம்மா, நிஜத்துல பண்றது இதுக்கு முன்னாடி வர பண்ணலம்மா. இனிமே ஆட்சிக்கு வந்தா அரசு பணத்தை எடுத்து, அரசு கஜானால இருந்து பணத்தை எடுத்து செய்யணும். அது எந்த அளவுக்கு செய்வாருங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இன்னுமே அவர் ஆட்சி அமைக்கல. ஆட்சி அமைச்சு அவர் இப்பயுமே ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு இன்னும் வந்து இப்போ 108 எம்எல்ஏக்கள் தான் வந்திருக்காங்க. அதுலேயும் இப்போ ஒரு எம்எல்ஏ போயிடும். 107 எம்எல்ஏ தான் இருக்காங்க. 107 எம்எல்ஏனா இன்னும் நமக்கு எவ்வளோ தேவை இருக்குது? இன்னொரு 11 எம்எல்ஏ தேவை இருக்குது. அந்த 11 எம்எல்ஏ மாத்திரம் நெக் ஆஃப் நெக்கில் இருந்துச்சுன்னா அதுவும் எப்போ வேணாலும் டேஞ்சராக இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் ஆட்சி பண்ணாருன்னா தான் மக்களுக்கு நல்லது செய்வாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா எந்த நேரமும் இந்த அரசு புட்டுக்கிறோம், நம்ம வந்து நன்மை செஞ்சிட்டோம்னா நம்ம மக்களுடைய அடுத்த ஆட்சி வந்தாலும் நம்மளே ஆட்சிக்கு வந்துடலாங்கிற எண்ணம் வந்துடும் ஒவ்வொரு மனிதனும். இது இயற்கை. அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா இந்த நாட்டுக்கு ரொம்ப நல்லது பண்ணுவோம். கூட்டணி ஆட்சி தான் நல்லதுன்னு சொல்றீங்களா? 100க்கு 100மா. கூட்டணி ஆட்சின்னாமா, இவரு இப்ப கூட்டணின்னா இப்ப வந்து மோடி வந்து நான் கொடுத்தேன்னு சொல்றாரு. ஆனா என்ன அவங்களுக்கு கொடுத்தாரு, அவங்க என்ன இவங்கள்ட்ட கேட்காருங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது எப்பயுமே. இப்போ பாருங்க, இந்த தேர்தலில் இப்போ நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு 2 பேரும் சப்போர்ட் பண்ணலைன்னா அந்த அரசு கிடையாது. ஆனால் நிதிஷ்குமாரை வளைச்சு போட்டு இப்போ என்ன பண்ணாரு, முதலமைச்சர்லேருந்து எடுத்து இப்போ ஒன்றியத்துக்கு கொண்டு போய் ஒன்றியத்தில் அவர் அமைச்சராக்க போகிறாரு. புரியுதுங்களா? அதே மாதிரி இவர் சந்திரபாபு நாயுடுக்கு என்ன பண்ணார், எடுத்த உடனே போன பீரியட்லேயே ஒரு 15,000 கோடியை கொடுத்தாரு. இப்பயும் அவருக்கு தான் நிறைய ஒதுக்கீடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் தமிழ்நாட்டுக்கு நிறைய வரும்.
அது இப்ப விஜய் வந்து நேத்திக்கவே பிரதமர் பேசுறாரு, நான் எல்லா சப்போர்ட்டும் பண்றேங்கிறாரு. காரணம் என்னன்னா இவர் என்டிஏ கூட்டணிக்கு வரட்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம். சரிங்களா? என்டிஏ கூட்டணினா இவங்களுக்கு பிடிக்காது. இவருக்கு வந்து வில்சன் சாரை பொறுத்த மட்டிலும் என்டிஏ கூட்டணிங்கிறது அவங்க கட்சி என்டிஏ கூட்டணியில இருக்கு. ஏமா 2 தாம்மா, ஒன்று காங்கிரஸ் இல்லைன்னா பிஜேபிமா. சென்ட்ரலை பொறுத்த மட்டிலும் 2 பேர்த்துல ஏதாவது இப்போ கலைஞர் பீரியட்லயே வந்து நம்ம வந்து காங்கிரஸை சூஸ் பண்ணிட்டோம். இவங்க என்ன பண்ணாங்க, மோடிஜியை பாஜகவை இவங்க சூஸ் பண்ணிட்டாங்க. ஏறக்குறைய ஒரு பீரியடு வருவாங்க, இல்லை ஒரு பீரியடு விடுவாங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் பட் இவங்க இந்தியா கூட்டணியில் ஸ்ட்ராங்காக இருக்கார் இப்போ. அதேனால இந்த மாதிரி ஒரு இப்போ சிக்கல் வரும்போது இப்போ வந்து என்டிஏ கூட்டணி நாளைக்கு வந்து மோடியும் வரும் பேசி சரி மொத்தமாக நம்ம போய் சப்போர்ட் பண்ணிடுவோன்னு பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரிங்களா? ராகுல் காந்தி வேற போன் பண்ணிருக்காரு. அது போன் பண்ணி 1/4 மணி நேரம் பேசியிருக்காரு. இந்தியா கூட்டணி கூப்பிடுறாரா? இந்தியா கூட்டணிக்கு கூப்பிடுறாரா என்னங்கிறது நமக்கு எப்படி சார்? நான் மோடி பேசினா ஜோசியக்காரனா சொல்றீங்க, மோடி போன் பண்ணா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜோசியக்காரனா எல்லாம் சொல்றீங்க. ஆமா. ஆனா ராகுல் போன் பண்ணா நான் ஜோசியக்காரனான்றீங்க. இல்ல சார், ராகுல் மோடிக்கு மட்டும் நீங்க சார் ராகுல் என்ன சொன்னாருங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா மோடி என்ன சொன்னாருன்னு தெரியும். நேத்திக்கு நான் கேள்விப்பட்டு நேத்திக்கு நான் ஏற்கனவே ஒரு சேனல், இதே சேனல்ல நேத்தே நான் பேசினேன். இப்ப அந்த இவரை வந்திருக்காரு, பொறுப்பாளர் இருக்காரு பாருங்க, 3 நாள் ஆச்சு அவர் இங்க வந்து. அவர் வந்து விஜய் கிட்ட பேசிட்டாரு. பேசி இந்த மாதிரி எங்களுக்கு என்ன ஜெயிச்சு வருதோ அது நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோன்னு சொல்லிவிட்டாரு. இப்ப 5 பேர் தான் வந்திருக்காங்க. ஆனா இன்னும் வந்து அவங்களுக்கு 6 பேர் தேவை இருக்கு. அந்த 6 பேர்த்தையும் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு 2 கம்யூனிஸ்டுகளும் கொடுத்துட்டு அது கரெக்ட். நீங்க சொல்றது மோடிக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? மோடிக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல சார், நான் என்ன சொல்றேன், இது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்க போயிருவாங்க, இந்தியா கூட்டணிக்குள்ள அவர் போயிருவாரு அப்படிங்கிற அந்த பயத்துல இவங்க முந்திக்கிட்ட என்ன பண்றாங்க, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். என்டிஏ கிட்ட ஒரு எம்எல்ஏ இருக்கிறாங்க சார். பிஜேபி கிட்ட பிஜேபி ஒரு எம்எல்ஏ சார், ஒரு எம்எல்ஏ பிஜேபி இல்ல. நீங்க ஏன் சார் பிஜேபி ஒரு எம்எல்ஏவா அவர் என்டிஏ கூட்டணிக்கு வர்றாருன்னு சொன்னா ஒட்டுமொத்த அதிமுகவே சப்போர்ட் தானே அர்த்தம். அவர் எப்படி இப்ப என்டிஏ கூட்டணிக்கு வர முடியும்? அவர் ஆட்சி அமைக்கணும் சார். இப்ப அவர் இந்தியா கூட்டணிக்கு போதா, என்டிஏ கூட்டணிக்கு போதா சார்? இங்க பாருங்க, என்டிஏ போஸ்ட் போல் அலையன்ஸ்னா அவருக்கு 12 எம்பிகள், அதாவது 11 எம்எல்ஏக்கள் ஆதரவு ஊட்டணும். ஆமா, அந்த 11 எங்க வாங்கலான்னு தான் அவர் பார்க்க முடியும். அது வாங்குறது தான். அவர் இப்ப என்டிஏ கூட்டணில வரவே முடியாது. என்டிஏ கூட்டணிக்கு இப்ப வந்து தேர்தலை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்ல சார். நான் வந்து நான் வந்து உங்களோட எனக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, ஃபியூச்சர்ல நான் உங்களோட கன்டினியூ பண்றேன்னா முடிஞ்சு போச்சு. என்ன நீங்க எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அது தேவையே இல்லையே. அவர் சொல்றது அவர் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுவாரு? என்டிஏ கூட்டணி கிட்ட ஏன் கேட்க போறாரு? என்டிஏ கூட்டணி தேர்தலோட என்டிஏ கூட்டணி வந்து முடியுது. சரி, சரி இருங்க சார். சரி, இப்ப அப்ப இவர் வந்து அவருக்கு இன்னும் 50 சீட்டை தேவை. சரி பரவாயில்ல சார், என்டிஏ கூட்டணி முடிஞ்சு போச்சு. அப்ப எடப்பாடி பழனிசாமி சப்போர்ட் பண்ணுவாரா சொல்லுங்க? யார்கிட்ட கேட்பாருன்னு தெரியாதுல்ல. யார்கிட்ட கேட்கலன்னு அதெல்லாம் உங்களுக்கு எனக்கும் தெரியாது. ஏற்கனவே அவங்க என்ன சொல்லி என்டிஏ கூட்டணி கேட்கறாரு சார். இங்க பாருங்க சார், இப்ப வந்து என்ன விஷயம்னு, ஏன்னா ஓப்பனா சில விஷயங்கள் நம்ம பேசுவோம். அதாவது செங்கோடையன் வந்து அந்த கட்சியில இங்க இருந்து அந்த கட்சியில போனதுனால கண்டிப்பா இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ண கூடாதுங்கிற முடிவுல தான் நேத்து முந்தா நாள் வந்து பொன்னையனை விட்டு பேச விட்டாரு. பொன்னையன் என்ன பேசினாரு, நாங்க வந்து கண்டிப்பா இவருக்கு வந்து நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டாரு. பிரஸ்லயும் பேசினாரு. புரியுதுங்களா? ஆக பொன்னையன் பேசுறாரு அப்படின்னு சொன்னாக்கா இவருடைய கங்கரன்ஸ் இல்லாம பேச இயலாது. யார் கங்கரன்ஸ்? தலைவருடைய, அவங்க பொதுச் செயலாளருடைய. பொன்னையன் கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க, அவர் பதில் சொல்றாரு, அவ்வளவுதான். ஆமா. இப்ப கிரீஷ் சோடங்கல் வந்து ராகுல் காந்தி பர்மிஷனோட தான் சொல்றாரு. அப்போ யாரு அது அவங்களுக்குள்ள பேச்சு வைக்கலைன்னா இப்ப ராகுல்கிட்ட 1/4 மணி நேரம் நேத்திக்கு பேசியிருக்காரு. 1/4 மணி நேரம். ஏன் சார் வெற்றி பெற்றீங்க வாழ்த்துக்கள்னு சொல்ற 2 வார்த்தைக்கும் 1/4 மணி நேரம் போன்ல உரையாடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இப்போ 11 எம்எல்ஏக்கள் யார் ஆதரவு அவருக்கு கிடைக்கும் அப்படின்னா அவர் யார் யார்கிட்ட கேட்டிருக்காரு அது தெரியுமா சார்? அவர் யார் யார்கிட்ட கேட்டாரு சார். கேட்டது வெளியே வந்தாதான், பத்திரிகையில வந்தாதான் அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க நிர்வாக குழு கூடி அவங்க முடிவு எடுத்து சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நாங்க வந்து நீங்க வந்து சட்டமன்றத்துல தலைவரா தேர்ந்தெடுத்து இது வெற்றி பெற்று வந்த எம்எல்ஏக்கு மூலமா தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டு கவர்னருக்கு நீங்க தபால் கொடுத்துருங்க, 2 வாரத்துல வந்து ஆட்சி நாங்க வந்து ஃபுல் மெஜாரிட்டி காட்டுறோம்னு சொல்லி இவருக்கு உள்ள பேக்ரவுண்ட்ல ஆளுகள்லாம் சொல்லிட்டாங்க. இவர் இன்னைக்கு லெட்டர் எழுதுறாங்க. பதவி பிரமாணம் பண்ணிடுவாங்க. கொடுத்த உடனே
ஆட்சி அமைக்க சொல்லி, யார் பெரிய கட்சி ஆட்சி அமைக்க சொல்லி பதவி பிரமாணம் பண்ணிட்டு ஆமா அதுக்கப்புறம் சபாநாயகர் தேர்ந்தெடுப்பு. முதல்ல சபாநாயகர் தேர்ந்தெடுக்க பிறகுதான் நம்பிக்கைக்கு வரும் தீர்மானம். சார், அதுதான். அது இல்ல அது சார். சபாநாயகர் தேர்ந்தெடுக்கும் போதே இங்க தெரிஞ்சு பாருங்க. அதுக்கு முன்னாடியே இவங்க பேச்சுவார்த்தை நடத்தி யார் யார் கூட்டணியில வரீங்க, யார் யாருக்கு அமைச்சரவையில பங்கு கேட்குறீங்களா, இல்லை வெளியேந்தே ஆதரவு தெரிவிக்கிறீங்களா, இதெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிருவாங்க. முடிச்ச பிறகுதான் சபாநாயகர் தேர்தலே. சபாநாயகர் தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் நம்பிக்கைக்கு வரும் தீர்மானம். சட்டமன்றத்துக்குள்ள நுழையணுறதுக்கு முன்னாடியே வந்து இவங்க ஆதரவு தெரிவிச்சாதான் பண்ண முடியும். அதுதான் சொல்றேன். ஆதரவு கடிதமும் கொடுக்கணும். ஆமா. ஆதரவு கடிதத்தை வாங்கி கொண்டு கவர்னர்கிட்ட கொடுக்கணும். இன்னென்ன கட்சியில இன்னென்னாரெல்லாம் எங்களுக்கு ஆதரவுல இருக்காங்கன்னு. இன்னும் சந்தேகப்பட்டா கவர்னர் அவங்களை கூப்பிட்டு விசாரிக்கவும் செய்வாரு. அதெல்லாம் முன்னாடி நடைமுறையில் அதெல்லாம் இப்ப இருந்திருக்கு கிடையாது. சார். நான் சொல்றதை கேளுங்க. ஆ. தனி கட்சி யாரோ உங்க ஆட்சி அமைக்க விரும்புறீங்களா, ஆமா ஆட்சி அமைக்கிறீங்க, நீங்க உங்களுக்கு டைம் 10 நாள் அவகாசம் ஆட்சி அமைக்கிறது நம்பிக்கைக்கு வரும் தீர்மானம். மெஜாரிட்டி இருக்கிறதுனால அது சொல்லலாம். நீங்க ஆமா, அதுதான் சொல்லுவாங்க. அதனால உங்களுக்கு யார் யார் ஆதரவு கடிதம் கொடுத்துருக்காங்க எடுத்துன்னு வாங்க. அது ஒரு ஆட்சி கலைஞ்சிருச்சுன்னா அடுத்த ஆட்சி வரும்பொழுது தான் அந்த மாதிரி ஆதரவு கடிதத்தோடு எடுத்துன்னு போய் கொடுக்குறது. இது வந்து அவங்க தனி மெஜாரிட்டி யாருக்கு இருக்குதோ அவங்கள தனி கட்சி, அந்த தனி கட்சி யார் இருக்கிறதுலே அதிக எம்எல்ஏக்கள் உள்ள கட்சியை கூப்பிட்டு ஆட்சி அமைக்க சொல்லுவாங்க. அவ்வளவுதான். சரி, அது முடிஞ்சிடும். ஏன் இப்ப இப்படியும் ஆகலாம் இல்லையா? சோல் மேல பூனை இருக்கு சோத்துல. இப்ப வந்து 2 பேருமே ஆதரவு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. இவர் 2 வாரத்துல வந்து இவர் டைம் கொடுக்குறாங்க, 10 நாளோ 15 நாளோ கவர்னர் டைம் கொடுக்குறாரு. அந்த டைம்ல வந்து இவங்களால வந்து மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண முடியலைன்னா அப்ப அந்த கவர்மெண்ட் வந்து க்ளோப்ஸ் ஆயிடுமா? அதான் நான் சொல்றேன். இப்போ வந்து விஜய்க்கு வந்து அடுத்த சேலஞ்ச் இதுதான். நீங்க அப்புறம் தான் மகளிருக்கு எடுத்த உடனே அடுத்த மாசத்துல இருந்து 2500 ரூபாய் கொடுக்குறீங்களா, அதெல்லாம் வந்து அப்புறம். இப்போ என்னன்னா இது சேலஞ்ச். அதாவது என்ன, அவருடைய நிலைமையே இன்னும் ஸ்திரத்தன்மை அடையாத போது சார், அவருடைய நிலைமை ஸ்திரத்தன்மை அடையாத போது அவர் என்ன மகளிருக்கு 2500 ரூபாய் கொடுக்கறதுக்கு எங்க தாவுறீங்க? அங்கெல்லாம் தாவாதீங்க. இவரை நிலைநிறுத்தட்டும். இவர் நிலைநிறுத்துறதுக்கு கண்டிப்பா என்னை பொறுத்த மட்டிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் கண்டிப்பா ஆதரவு தெரிவிக்கும். கண்டிப்பா அவர் அந்த கூட்டணியினுடைய ஆதரவுல அவர் ஆட்சி அமைப்பார். அவ்வளவுதான். திமுக அனுமதியோடயா? திமுக அனுமதியோடய நடக்கும் இது. ஓ, அப்படி மற்றவங்க சந்தேகப்பட்ட மாதிரி ஆயிடும்ல. சந்தேகப்பட்ட உண்மையை பேசுறேன் நானு. ஏன்னா ஸ்டாலின் ஐயா கிட்ட சொல்லாம ராகுல் எல்லாரும் பேசியிருந்தாங்கல்ல திமுக உடைய பி டீமா இருக்கட்டுமே. பி டீமாவை கூட இருந்துட்டு திமுக அனுமதியோட தான் அந்த கூட்டணி கட்சிகள் போய் அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க ஆதரவு தெரிவிக்கணும்னா அப்போ திமுக அதுக்கு நேரடியாக திமுகவே ஆதரவு தெரிவிச்சிடலாம? இல்லை, வேண்டியது இல்லையா? ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்க திமுக நேரடியா ஆதரவு இல்லை சார், மறைமுகமான ஆதரவு உண்டு சார். இன்னும் அடிமையா வச்சுருக்கிறீங்களே சார் கூட்டணி கட்சி. இவ்வளவு தோத்த நீங்க அடிமைன்னு எதுக்கு சொல்றீங்க? கூட்டணி கட்சிகள் அவங்களா முடிவெடுத்து தேர்தல் முடிஞ்சு போய் சார் அவங்களே முடிவு எடுக்கிறாங்க. இந்த சைடு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, அவங்க என்ன அனுமதி கேட்டப்போ அவங்க உரிமை அவங்க போவாங்க. அவங்க உரிமை அவங்க போவாங்கன்னா உங்க கூட்டணியில மாதிரி எங்க கூட்டணி இல்ல. எங்க கூட்டணியை பொறுத்த மட்டும் எல்லாம் பின்னி பிணைந்த கூட்டணி அடிமையா தான் இருப்பாங்க. நாங்க அடிமைன்னு சார் இப்படி எல்லாம் ஒரு நாகரிகமான அடிமைங்கிற வார்த்தை வந்து சும்மா அந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு என்ன தேர்தல் முடிஞ்ச ஒரு ஆட்சி ஸ்திரத்தன்மையோட இருக்கணும். தாவேக்கா நிலைத்த தன்மையோட ஆட்சி செய்யணும். ஒரு 5 வருஷம் ஆட்சி செய்யணும்னா சரி, அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ஆட்சியில நாங்க பங்கு கொடுப்போம். இப்போ தேர்தலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த வாய்ப்புள்ள காங்கிரஸோ வாய்ப்புள்ள கம்யூனிஸ்டோ வாய்ப்புள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோ போனா உங்களுக்கு அது இவருக்கு அனுமதி ஏன் கேட்டு போனோம் சார்? அனுமதி கேட்டு நாங்க போனா போவாங்க, போக கூடாதுன்னா போக மாட்டாங்கன்னு இல்ல சார். எங்களுக்கு தகவல் சொல்லிட்டு போவாங்க, அவ்வளவுதான். அப்படி வச்சுக்கோங்களேன். எதுக்கு நீங்க அனுமதிங்கிறீங்க? அப்படி எல்லாம் இல்லம்மா. ஏன்னா அதுக்காக உழைத்தவர்கள் நாங்க. அவங்க தனியா நின்றுந்தா ஜெயிச்சிருக்க முடியாது. திமுக கூட்டணியில் நின்றதுனாலதான் ஜெயிக்க முடியுது. அப்படி இருக்கும்போது ஏமா என் வீட்டு பிள்ளை என்கிட்ட கேட்காம போகுமா? என்ன பேசுற? சும்மா அவருக்கு வந்து எப்பயுமே திமுகவை கல்வி ஊத்தணுங்கிறதா அவருடைய அஜெண்டா. அந்த அஜெண்டாவுக்கு நீ உங்களுக்கு பங்கு கிடையாது. இது தேர்தலுக்கான கூட்டணி. தேர்தல் முடிஞ்சா அவங்க சரி உங்களுடைய கூற்றுப்படியே போகட்டும். எது எப்படியோ காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் முதல் முறையா கம்யூனிஸ்டுகள் அமைச்சராக போறாங்க, காங்கிரஸ் அமைச்சராக போறாங்க. இதுதான் நடக்க போகுது. வேணா பொறுத்து பாருங்க. அது கிடையாது. கம்யூனிஸ்டுகள் என்னைக்கும் ஆட்சியில பங்கு கேட்கவே மாட்டாங்க, அவங்க வைக்கவும் மாட்டாங்க. வெளியே இருந்தா ஆதரவு கொடுப்பாங்க. சரி, அவங்க ஆட்சி அமைப்பாங்க. தனியா அவங்களால மெஜாரிட்டி இருந்தா ஆட்சி அமைப்பாங்க. அது வந்து 100% அவங்க கொள்கை. சரி, அப்ப அவங்க ஓட்டு இருக்குது.
அவங்க ஆதரவு கொடுத்துட்டு போறாங்க. ஆனா அதே மாதிரி இவங்களும் இருக்காங்க. விஜயகாந்த் கட்சியில ஒரு சீட் இல்ல மிஞ்சி போனா சபாநாயகர் கேட்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி கேட்டா கம்யூனிஸ்ட் சபாநாயகர் வேணா கேட்பாங்க. கேட்கலாம். ஏன்னா சோம்நாத் சாட்டர்ஜி பாராளுமன்றத்துல சபாநாயகரா இருந்தாரு நரசிம்மராவ் பீரியட்ல கூட. அது போல சபாநாயகர்லாம் ஆட்சி அமைச்சரவையில கேட்க மாட்டாங்க. சரி, சார் ஒருவேளை இந்த கூட்டணி கட்சிகள் ஒத்துக்கிட்டா, அதாவது விஜய் அவர்கள் இந்த கூட்டணி கட்சியில இருக்கிற ஒருத்தருக்கு யாருக்காவது துணை முதல்வர் பதவி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதுக்கு ஏன்னா கம்மி சீட்டு தான் 11 சீட்டு. அதுவும் இல்லாம 11 சீட்டு ஒட்டுமொத்தமா வச்சிருக்கிற கட்சியும் இல்லை மற்ற கட்சிகள். இப்போ ஒரு கட்சி 20 சீட்டு வச்சிருக்கிறாங்க, அந்த கட்சியோட ஆதரவு தான் வைக்கிறேன்னா நீங்க சொல்றது ரைட்டு. வச்சுக்கிறதே காங்கிரஸ் 5 சீட்டு, பட்டாள் மகிழ்ச்சி 4 சீட்டு, ஒரு கம்யூனிஸ்ட் 2 சீட்டு, இன்னொரு கம்யூனிஸ்ட் 2 சீட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 2 சீட்டு, பிரேமலதா 1 சீட்டு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 1 சீட்டு, இவங்க தான் கொடுக்கணும். பிஜேபி 1 சீட்டு, இவ்வளோ தான் மொத்த சீட்டு. இது விசிகே 2 சீட்டு இருக்குது. இது எப்படி பிரித்து கொடுக்குறது? அதனால் இவங்க குறைஞ்சது 3 கட்சி 4 கட்சி கூட்டணிக்குள்ளே வரணும். இவங்களுக்கு எல்லாம் கம்மி சீட்டு வச்சுருந்தாலும் 4 கட்சி 11 சீட்டுக்கு 4 கட்சி தேவைப்படும். ஏன்னா ஒரு கொஞ்சம் உங்களுக்கு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கணும்னா ஒரு எட்ஜ் இருக்கணும், ஒரு 5-6 சீட்டு எக்ஸ்ட்ரா இருக்கணும். இப்போ 118 கரெக்டாக 118 வச்சுன்னு 5 வருஷம் ஆச்சு, 125 இருக்கணும் சப்போர்ட்டுக்கு. அப்படி இருக்கும் ஒரு 4 கட்சி சப்போர்ட்டு தேவை. ஐயா சொன்ன மாதிரி இல்லைன்னா என்ன செய்யணும்? அவங்க ஓப்பனாக விஜய் வந்து அதிமுக கிட்ட கேட்கணும், எங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க அப்படின்னு கேட்கணும். அப்போ அவங்க முடிவெடுத்து சொன்னாலும் சொல்லலாம், சொல்ல முடியாது. அப்படி அதிமுக வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? விஜய் வர்றதுக்கெல்லாம் கிடையாது, கூட்டணிக்குள்ள வர்றது கிடையாது. இப்போ 54 எம்பிக்கள் தான் சந்திரசேகர் வச்சிருந்தார். பிபி சிங் ஆட்சி முடிந்த பிறகு சந்திரசேகர் 54 எம்பி தான், 543 54 எம்பி தான் வச்சிருந்தார். ராஜீவ்காந்தி அப்போ 140 150 சீட்டுக்கு மேலே வச்சிருந்தாங்க. அவர் ஆதரித்து பிரதமர் உட்கார வச்சார். குமாரசாமி இங்க எடுத்தீங்கன்னா கர்நாடகாவில் 37 எம்எல்ஏ பாருங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி ஆதரவு தெரிவிப்பாரு. இவரு சொல்லி வர்றது, அவர் வந்து சந்திரசேகர் வச்சிருந்தது வாஸ்தவம் தான். 148 எம்பிக்கள் வந்து ராஜீவ்காந்திக்கு இருந்தது வாஸ்தவம் தான். இவருக்கு பிரதமர் பதவியை விட்டு கொடுத்தது உண்மைதான். ஆகையினால இப்ப எங்கள்கிட்ட வந்து இருக்கிறது கொஞ்சமா இருந்தாலும் 45 சீட்டு 46 அப்படி கிடையாது. நாங்க வந்து முதலமைச்சரா வருவோம், அந்த பழைய கதைக்கே வர்றாரு. விபி சிங் ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காக அது பண்ணது. அப்போ விபி சிங் ஆட்சி கவிழ்ந்த பிறகு ஏன் தேவகாட ஐக்கிய குஜராலுக்கு கலைஞர் ஆதரவு கொடுக்கல? அது கொடுத்தாரு, போனோடனே இன்னொருத்தர் கொடுத்தாருல. அது போல என்னன்னா கூட்டணிக்குள்ள போக மாட்டாங்க. நீங்க ஆட்சி அமைங்க, மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துறாங்க, இஷ்யூ பேஸ்ல நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம், வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். அது ஏன்னா அந்த மாதிரி அதை முடிவெடுப்பாங்கன்னு சொல்லல, அந்த மாதிரியும் ஒரு வாய்ப்பு இருக்குதுன்றதுக்கு சொல்லலாம். அது பண்ணலாம், அதுவும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனா அது அவங்க அதிமுக ஆதரிப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. அது ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு பெரிய கட்சினா அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஆட்சியெல்லாம் பங்கு வைக்க மாட்டாங்க அவங்க. சரி, உங்களுக்கு மேண்டேட் கொடுத்துருக்காங்க, நல்ல விதத்துல ஆட்சி பண்ணுங்க, நாங்க உங்களை அனாவசியமா சப்போர்ட் பண்றோம். உண்மையா மக்கள் என்னன்னா கிளியர் வேர்டிக் கொடுக்கல, ஒரு ஃப்ராக்சர்டு வேர்டிக் தான் கொடுத்துருக்குறான். அப்போ உங்களை ஆட்சி செய்யணும்னா நீங்க மருத்துவங்களையும் அனுசரணையா போகணும் அப்படின்னு தான் விஜய்க்கு கொடுத்துருக்குறாங்க. தான் மக்களுடைய தீர்ப்பு. ஆமா, மக்களுடைய தீர்ப்பு அதுதான். அதை எப்படி அவர் கொண்டு போக போறாரு அப்படின்றது மிகப்பெரிய சேலஞ்சிங் ஃபேக்டர். அவரு நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு மாதிரி கொண்டு போக போறாரான்னு. அன்னைக்கு இருந்த அதிகாரி தான் இன்னைக்கு இருக்க போறான். இந்த அதிகாரி பூரா வேற புதுசா ஒன்றும் வானத்துல இருந்து வந்துட மாட்டான். ஏற்கனவே நீங்களே சொன்ன மாதிரி ஏற்கனவே IAS IPS எல்லாம் போய் துண்டா போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. இந்த ஆளுகளை கொண்டுட்டு வந்து மறுபடியும் இவங்க தான் அந்த பொறுப்புல இருக்க போறாங்க. வேற யாரும் புதுசா பொறுப்புக்கு வந்துட முடியாது. கட்சி நடத்துறதுங்கிறது வேற, கட்சிங்கிறது வேற. ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஆட்சி அமைக்கிறதுங்கிறது வந்து அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிறந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, இந்த சிவப்பு கம்பளம் விரிச்ச மாதிரி அல்ல அந்த ஆட்சிங்கிறதுல பயணிக்கிறது. அந்த முள்ளு கம்பளத்துல பயணிக்கிற மாதிரி தான் அந்த ஆட்சி. எவ்வளவோ சூதானமா பார்த்து ஆட்சி பண்ண எங்களும் சரி எடப்பாடியும் சரி வெற்றி வாய்ப்பை இழந்த போது இவங்க மட்டும் என்ன ரத்தன கம்பத்துல நடக்க போறாங்க? இல்ல, இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க வந்து மாற்றம் கொடுக்குறேன்ற பெருசா தேர்தல் வாக்குறுதி கிடையாது. இவங்க 2 பேர் கொடுக்கறத விட நான் அதிகமா கொடுக்குறேன்னு தேர்தல் வாக்குறுதி, அவ்வளவுதான். அப்போ அதெல்லாம் எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும். மக்கள் அதை பார்த்து ஓட்டு போடாங்க நம்ம சொல்ல முடியாது. நம்ம வந்து அவருடைய செரிஷ்மா விஜய் அப்படின்றது தான். இப்போ இந்த ஏரியாவில் ஓட்டு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க விசிலுக்கு போட்டவங்களை கேட்டிங்கன்னா 170 பேர் நம்ம சொல்லுவாங்க, ஏங்க இங்கே வேட்பாளர் யாரு தெரியாதுங்க, ஆம்பளையா பொம்பளையா தெரியாதுங்க, அவர் இதுக்கு முன்னாடி என்ன அனுபவம் இருக்குது, அவங்க என்ன செய்திருக்காங்க தெரியாதுங்க.
விஜய்க்காக போடுறோம், அவ்வளவுதான். போட்டு விசிலுக்காக போட்டா விஜய் அவ்வளவுதான். துக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. 72,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.